அனைவருக்கும் வணக்கம். தென்ன விஷ்ணு அவர்களுக்கு எதிராகலாம் நான் வீடியோ போடுவேன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்டிகே விட்டு வெளியேறினாலே அவங்க துரோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக ரொம்ப காணாசாரமாக அதில் வந்து பேசியிருந்தார். அதுக்கு நம்ம பதில் சொல்லியானோம். அது மட்டும் இல்லாமல் அக்கா பாத்திமா அவர்களை போட்டு பொழந்துட்டார் அப்படின்னு சொல்லி தாவகாக்காரங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து பரப்புகிறாங்க. அதனால தான் மெயினாக நான் அந்த கண்டென்ட்டே போடுறேன், இந்த வீடியோவை போடுறேன். அதில் அந்த விக்னேஷ் போட்டிருக்கா பாருங்கள், டெபாசிட் அக்காவை பொழந்த முன்னாள் என்டிகே தம்பி. இந்த பொம்பளை தான் இந்த விஷ்ணுவை சீமான் கிட்ட போட்டு கொடுத்து கட்சியோடு தூக்கிட்டாங்க. அதான் தம்பி போட்டு பொழக்கிறான். இந்த 2 ட்வீட்டு தான் என்னை வந்து இந்த வீடியோ வந்து பேச வைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்ம என்ன மனுஷனை வச்சுருந்தோம், மூத்த பத்திரிகையாளரும் பாரிசாலனும் துரோகிகள். அந்த துரோகியோட நீங்கள் ஏன் போய் மற்ற விஷயத்தை பேசினா பரவாயில்ல. நீங்கள் வந்து அந்த மூத்த பத்திரிகையாளர்கிட்ட போய் விஜய் அவர்கள் ஆட்சி நடக்கிற குறையவோ இல்லை திமுக குறையவோ பேசினா பரவாயில்ல. நீங்கள் 2 பேர்த்திட்ட போய் என்ன பேசுகிறீங்க, நான் கட்சிக்காக உழைச்சேன் ஆனால் சீமான் வந்து என்னை கட்சி விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போது நம்ம என்ன முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கட்சி விட்டு வெளியே போகிறது காரணமே இந்த 2 பேர் தான், பாரிசாலனும் இந்த மூத்த பத்திரிகையாளர் தான். திருப்பி அங்கேயே போய் உட்காந்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் இருக்கீங்க? அப்போ உங்களை வளர்த்தது சீமான் கிடையாது, இந்த மூத்த பத்திரிகையாளர். உங்களை வளர்த்தது நாம் தமிழ் கட்சி கிடையாது, இந்த பாரிசாலன் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறோம். அந்த விமர்சனத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் இவர் மேலும் மேலும் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை வந்து நான் அப்படி தான்டா இருப்பேன், நீங்கள் என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் முதல் பாயிண்ட்டாக அவர் என்ன வைக்கிறாரு அப்படின்னா, அக்கா பாத்திமா அவர்கள் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் பேட்டி எடுத்தால் என்ன துரோகிங்கிறீங்களே, இந்த பாத்திமா வந்து எங்கள் தேசம் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி சேனலில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசினா நக்கீரன் கோபாலை வச்சு பேட்டி எடுக்கிறாங்களே, அதே மாதிரி சூர்யா வெற்றி கொண்டான வச்சு பேட்டி எடுக்கிறாங்களே, அவங்க துரோகி தான். யார்? பாத்திமா தான் துரோகி. நான் துரோகினா பாத்திமாவும் துரோகி. எங்கள் தேசம் சேனல் வச்சுருக்காங்களா அவங்களும் துரோகி அப்படின்னு அதை வந்து இப்படி கட்டமைக்கிறார். ஆக்சுவலாக அக்கா பாத்திமா பேசாத ஒன்றா பேசின மாதிரி இவர் கட்டமைக்கிறார். இதில் ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேசினா தான் நல்லா வந்து புரியும். என்ன பாயிண்ட் அப்படின்னா, இவருக்கு 2வதாக ஃபோன் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஃபோன் பண்ணி மூத்த பத்திரிகையாளருக்கு ஆதரவாக பேசாதீங்க. 2வதாக ஃபோன் பண்ணது பாத்திமாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாரிசான் அப்படிங்கிற நபர் ஒரு கருணா, அந்த கருணாவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசாதீங்க. முருகன் டிபேட்டில் அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்க. நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சீமான் அவர்களை பாடி சேமிங் முதற்கொண்டு அந்த ஒரு படத்தை நடிச்சிட்டாரு அப்படின்ட்டு முதற்கொண்டு 25/25 ரூமில் திமுக காசு வாங்கிட்டாரு. அதே மாதிரி சீமான் தமிழ் தேசியத்தை காயடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. இவர் ஒரு கருணாங்க, நாம் தமிழ் கட்சிக்கு துரோகம் பண்ணுறவர், இல்லாத பொல்லாத சொல்லிட்டு டிவி கேட்ட காசு வாங்கிட்டு இவர் செயல்படுறாரு. தாவே கேட்ட விஜய் அவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு விஜய் ஃப்ரீ கொடுத்தா அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறாரு. சீமானவர் எதாவது பண்ணால் துரோகங்கிறாரு. அது வந்து திமுக காசு வாங்கிட்டாரு. இவருக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்காதீங்க, இவர் ஒரு துரோகின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தென்னை ஊசி என்ன பண்ணுறாருன்னா, பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு பாரிசாலனுக்கு. பாரிசாலன் அடங்காத இனப்பட்டானா, கொள்கையிலேருந்து மாறாதவனா, அட பாவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாரிசாலன் அடங்காத இனப்பற்றாளன் அப்படின்னா, கொள்கையில் மாறாதவர் அப்படின்னா, தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஆதரிச்சிருக்கணும். எதுக்கு தாவேக்காவுக்கு போய் முட்டு கொடுக்குறாரு? எதுக்கு பால் கறக்கிறாரு? விஜயோட படத்தை போட்டால் எனக்கு வந்து வியூஸ் வருது, விஜய் வந்து ஒரு பால் மாடை, நான் வந்து பால் கறக்க போகிறேன், வியூஸ் தான் முக்கியம், காசு தான் முக்கியம்னு போனவர் தான் இந்த பாரிசான். அந்த பாரிசான் எப்படிங்க அடங்காத இனப்பற்றாளர் இருப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால தான் கட்சி விட்டு இவரை வந்து தூக்குறாங்க. 2வதாக சொன்னது வந்து பாத்திமாக்கா. ஆனால் பாத்திமாக்கா டேரெக்டாக கட்சி விட்டு தூக்க முடியாது. கட்சி விட்டு ஒருத்தர் தூக்குறாங்கன்னா அது சீமான் கையெழுத்தோடு போட்டு வந்துச்சுன்னா அது காரணம் வந்து சீமான் அவர்கள் தான் தூக்கியிருக்காரு அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. இப்போது இந்த 2வதாக ஃபோன் போட்டது பாத்திமாக்கா இல்லை. இப்போ பாத்திமாக்காவை என்ன குறை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த குறையும் நாம் தமிழ் கட்சி அந்த எங்கள் தேசம் சேனலில் எப்படி சூர்யா வெற்றி கொண்டானையும் நக்கீரன் கோபால் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கு பதில் கவுண்டர் கொடுக்குறாரு. இவர் வெளியேறதுக்கு காரணமே மூத்த பத்திரிகையாளர் பாரிசாலன் தான். அப்போ அங்கே போய் உட்காந்து நான் ஏன் வெளியேறினேன்னு பேசுகிறது தப்புன்னு சொல்கிறோம். இங்கே கண்டென்ட்டே வேறு. இங்கே சூர்யா வெற்றி கொண்டான என்ன பேசுகிறாருன்னா, சீமான் காங்கிரஸ் கட்சி அழிச்சிருப்பார் அப்படின்னு சூர்யா வெற்றி கொண்டான் பேசுகிறாரு. இங்கே நக்கீரன் கோபால் வந்து கரூர் சம்பவத்தை குறித்து பேசுகிறாரு. அதில் கரூர் சம்பவத்தை குறித்து நக்கீரன் கோபால் வந்து பேசுகிறாரா, இந்த மாதிரி மகேஷ் வந்து அழுகிறாரு, செந்தில் பாலாஜி வந்து அழுகிறாரு அப்படின்னு சொல்லி நக்கீரன் கோபால் சொன்னதை பாத்திமாக்கா பேசாமல் இருந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஊருக்கே தெரியுமே. அப்போ நீங்கள் வந்து திமுக ஆதரவாகவே போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் பார்த்தேன். நக்கீரன் கோபாலுக்கு 2 பேரும் அழுகிறத ட்ரோல் பண்ண அந்த தாவகாக்காரங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பேச்சே 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ இவரே என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியெல்லாம் திமுக செயல்படுறதா அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுக்குறேங்கிற பேரில் மனுஷன் என்ன பண்ணுறாரு, சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போது இப்போ என்னென்னா, இவர் கட்சி விட்டு வெளியே போயிறாரு. வெளியே போகிறதுக்கு காரணத்தை வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்குறாங்க. அண்ணன் சீமான்ட்ட நான்லாம் கேட்டேன், ஏன்னா வெளியேற்றுனீங்க, கள போராளியாக இருக்கிறாரு, ஏன் வெளியேற்றுனீங்க கேட்கும்போது
பதில் வந்து சரியாக வரல. அப்போ நம்மளே என்ன பண்ணோம், ஆதரித்து பேசணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் வந்து துரோகிகளோட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா துரோகி பாரிசாலனும் ஒரு துரோகி. அப்போது மூத்த பத்திரிகையாளர் எப்படிப்பட்ட துரோகின்னு தெரியும். நம்ம லயலா காலேஜ் ஓனருக்குலாம் வாழ்த்து மடல் வந்து வாசிக்கிருந்தார். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சீமானும் சரிங்கிறோம். அப்போ அதை புரிஞ்சுக்காமல் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, பாரு நான் கேள்வி கேட்குறேன் பாரு, எங்கள் தேசம் சேனலில் கண்டென்ட்டே வேறங்க, இங்கே போய் உட்காந்துட்டு நான் ஏன் கட்சி விட்டு வெளியே போனேன் அப்படின்னு பேசுகிறாரு, வருண்கிட்ட பேசுகிறாரு. அப்போ இந்த சினாரியாவெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க புரிஞ்சுக்குங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வந்து இப்போ எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது, ஆனாலும் என்ன இதை உட்காந்து ஏன் பேச வேண்டி இருக்குன்னா, இதுதான் தென்னவிஷ்ணு அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்குங்க. உங்களை வளர்த்தது நாம் தமிழர் கட்சி தான், இவங்கெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. இப்போது தென்னவிஷ்ணு அவர்களை நம்ம வந்து கருணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம ஏன் துரோகிகளோட சேர்றீங்க, இப்போ நான் போன விட அதை வந்து அவர் ஒத்துக்க முடியல. நம்ம அமைதியாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அவரால் ஒத்துக்க முடியல. நான் ஏன் அமைதியாக இருக்கணும், இப்போ சாட்டை கட்சி விட்டு வெளியே போய் அமைதியாக இருந்தார், சீமான் அவர்கள் திருப்பி கூப்பிட்டுக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொன்னால் ஏன் நான் அமைதியாக இருக்கணும், நான் வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறாரு. ஏங்க அவங்களாம் தாவேக்கா சைடு ஒன்று சைடாக போகிறாங்க அப்படின்னா கேட்டுக்கணும். அதை வந்து கேட்காம இவர் மனசனை வைக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்காரங்க பூரா அக்கா பாத்திமா போட்டு அடிக்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலி வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து பாரிசாலனை எதிராக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன், எனக்கு பாரிசாலனுக்கும் தனிப்பட்ட ஒரு சண்டையே கிடையாது. ஏன்னா என்கிட்டே ஃபோன் போட்டு என்னை ஒரு ஆள்னு வச்சு 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அவர் இருக்க உயரத்துக்கு என்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை, பேசியிருக்காரு. ஆனாலும் நான் ஏன் அவருக்கு எதிராக பேசணும், அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுகிறாருங்கன்னு தான் பேசுகிறேன். அதை வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கும் பாரிசாலனுக்கும் தனிப்பட்ட ஒரு பகையே கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரு, பாரிசாலன் ஒரு தமிழ் தேசியவாதி, சக தமிழ் தேசியவாதியை நான் எப்போது எதிர்ப்பேன் அப்படின்னு இவர் வந்து இது பண்ணுறாரு. இப்போது என்ன அதுலேயும் பாருங்கள், நான் சில நேரம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு சிறை தாவேக்கா அரசு போட்டுருக்க போயிட்டேன்னா எனக்கு குரல் கொடுக்க பாரிசாலன் அப்படிங்கிறாரு. ஏங்க உங்களுக்கு குரல் கொடுக்குறது நாம் தமிழர் கட்சி இருக்குங்க. என்னைய விஷயத்தில் நீங்கள் போகும்போது சீமானவர்கள் தாங்க உங்களுக்கு குரல் கொடுத்தாரு, சீமானவர் தாங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்தாரு. கட்சியை விட்டுட்டு இவர் பாருங்கள், ஒரு தனி மனுஷன்ட்ட போய் வேலை பார்த்து, தனி மனிதன் தான் எனக்கு முக்கியம், நாம் தமிழர் கட்சி முக்கியம் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. இவருடைய நிலைப்பாடே வந்து தவறாக இருக்குது. காசுக்காக அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பால் கறக்கிறவர் அவர், அப்புறம் வந்து பிரியகுமார் அவங்களாம் இப்போ மாறிட்டாங்களா அந்த மாதிரியான ஆட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்சா பாண்டியன் அவங்கெல்லாம் வந்து முழுசாக காசு தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் விமர்சனம், வேறு என்ன விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா காசுக்காக தான் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. காசுக்காக தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியே போய் அதுக்கப்புறம் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அப்படி போவாங்க. அது மாதிரிலாம் பல பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து தென்னவிஷ்ணு அவர்களை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டோம். காசுக்காகலாம் வந்து அப்படி போகக்கூடிய ஆள் கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். உடனே காசுக்காகவே தென்னவிஷ்ணு போய்விட்டார் என்று அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பல பேர் காசுக்காக தான் சீமானை விமர்சிக்கிறாங்க, இதுதான் ஃபேக்ட்டு. அந்த மாதிரி தென்னவிஷ்ணு கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் சீமானை என்னை கட்சி விட்டு தூக்குனாரு, அந்த காரணம் எனக்கு தெரியும், அதனால நான் வந்து போய் 2 பேர்த்திட்ட பேட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது நகைப்பாக இருக்குது. இதையாவது அவர் வந்து இந்த வீடியோவுக்காவது வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே அவர் வந்து அரசியல் பேசணும். தாவேக்கா அரசியல் கொடுத்து, திமுக கொடுத்து, பாஜக கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. ஏன்னா அவர் கேட்க மாட்டார், அவர் திருப்பி வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அவருக்கு தாவேக்காரங்க சப்போர்ட் பண்ணுறது அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா தாவேக்காரன் என்ன பண்ணுறான், நானே வந்து தீமானவர்கள் விமர்சித்தா நான் பேசுகிறத எடுத்து போடுவான். அதனால் அது தாவேக்காரங்க ஆதரவு கொடுக்குறது பெருசு இல்லை. இவர் என்ன பேசுகிறார், இவர் என்ன யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு, இவர் தன்னுடைய பாரிசான ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுக்கிறனால தான் கட்சி விட்டு நம்ம போனோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாருன்னா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.